சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு அருமையான அவரக்காய் பொரியல் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 25 போல் நல்லா உளிச்சிட்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணுங்க. இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 குத்தியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி நான் அவரைக்காவை வேக வச்சுட்டேங்க. உப்பு எதுவும் போடலை. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அவரைக்காவை நான் வேக வச்சுட்டேன். அந்த அவரைக்காவை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்திற்கு ஏற்ப, மல்லித்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் துருவல் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அவரைக்காய் பொரியல் மட்டும் இருந்தால் போதுங்க. ரசம் வச்சிட்டோம்னா அருமையாக லஞ்சை முடிச்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு அருமையான அவரைக்காய் பொரியல் ரெடி.